வார்த்தையில் சிறந்தது அல்லாஹுடைய வேதமாகும். வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கமாகும். யார் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொல்லாத, செய்யாத, அங்கீகரிக்காத ஒரு புதுமையை புகுத்துகிறாரோ அது காரியங்களில் கெட்ட காரியமாகும். ஒவ்வொரு புதுமையும் பிதாத்தாகும், ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் நரகில் கொண்டு சேர்க்கும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் வசிக்கக்கூடிய நம்முடைய தேசம் 78 ஆண்டு காலம் சுதந்திரம் அடைந்து நிறைவடைந்து 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த சுதந்திரத்தை நாம் சுவாசிப்பதற்கு எண்ணற்ற தியாகங்களை செய்திருக்கின்றோம். நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாலும், அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த தேசத்திற்கு சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக கடுமையான முறையிலே போராட்டங்களை முன்னெடுத்து தன்னுடைய உடல், பொருள் எல்லாவற்றையும் தியாகம் செய்த மக்களாக இருப்பதை பார்க்கின்றோம். மகத்தான அந்த சாதனைகள் எல்லாம் போற்றப்பட வேண்டியது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் இஸ்லாமிய சமூகமும் அதில் மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்திருப்பதை பார்க்குறோம். உதாரணத்திற்கு ஒரு 10 பேர் இருக்க ஊரில் 10 பேருக்கு ஒருத்தர் வேணும் போராட்ட களத்திற்கு என்று சொன்னால், எல்லா சமூகமும் 10ற்கு ஒரு ஆள் வரும்போது இஸ்லாமிய சமூகம் மட்டும் 10க்கு 4 பேர் 5 பேர் போய் நின்றதை பார்க்குறோம். வேறு எந்த சமூகமும் செய்ய முடியாத அளவிற்கு பொருளாதார உதவிகளை செய்திருப்பதை வரலாற்றுகளை பதிவு செய்திருப்பதை பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த சுதந்திர போராட்டத்தை முதலிலே துவங்கி வைத்ததே முகலாய மன்னர்கள் தான் என்பதை பார்க்கின்றோம். அப்போ இஸ்லாமியர்களுக்கும் இந்த சுதந்திரத்திற்குமான மிகப்பெரிய பங்கு இருப்பதை பார்க்கின்றோம். இது இன்னும் சொல்ல போனால் யாராலும் மறுக்க முடியாது. வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், இந்த சமூகத்திற்கு அவர்கள் பங்களிக்க வேண்டிய பிரதிநிதித்துவத்தை தவிர அந்த பிரதிநிதித்துவத்தை தாண்டி அதிகமான மக்கள் என்ன செய்யிருக்காங்க, பங்களித்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் அல்லாமல் இந்த தேசத்தை என்ன செய்ய முடியாது, கட்டமைக்க முடியாது. இஸ்லாமியர்கள் அதை தவிர்த்து விட்டு இந்த தேசத்தை சுதந்திரம் அடைந்திருப்போம் என்று சொன்னால், சுதந்திரத்தை நாம் போராடியிருப்போம் என்று சொன்னால் இன்னும் பல நாட்கள் பல ஆண்டுகள் போராட வேண்டியிருக்கும். அவர்களுடைய வீரியமான அந்த போராட்டம் தான் வெள்ளையர்களை பின்வாங்க வைத்தது என்பதையெல்லாம் பார்க்கின்றோம். அப்போது இத்தனை பெரிய தியாகத்திற்கு சொந்தக்கார சமூகம் இன்றைக்கு இந்த தேசத்தில் எப்படி நடத்தப்படுகிறது என்பதை இந்த நாளிலே நினைவு கூற வேண்டிய அவசியம் இருக்குது. அதற்கான காரணம் என்ன என்பதையும் சிந்திக்க வேண்டிய அவசியம் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்குது. இன்றைக்கு பார்க்கிறோம், இந்த தேசத்தில் குடியுரிமை உனக்கு இல்லை என்று சொல்லக்கூடதை பார்க்குறோம். உனக்கு வாக்குரிமை இல்லை என்பதை பார்க்கின்றோம். சட்ட ரீதியாகவே எல்லாவற்றையும் இந்த முஸ்லீம்கள் எவற்றையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, உரிமையாக பெற்றிருக்கிறார்களோ, சக இந்திய குடிமகனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையெல்லாம் அவர்கள் பெற்று அதன்படி வாழ வேண்டுமோ, அரசியல் சாசனம் அவர்களுக்கு வழங்கிய உரிமைகள் எல்லாம் இன்றைக்கு ஒவ்வொன்றாக மறுக்கப்படுவதை பார்க்கிறோம். வழிபாட்டு உரிமைகள் மறுக்கப்படுகிறது. உனக்குள்ள மற்ற மனிதர்களுக்கு நீதி வழங்குவதைப் போல முஸ்லீம்களுக்கு நீதி வழங்கப்படுவதில்லை. எல்லா மனிதர்களும் போய் ஒரு வழக்கிற்காக நின்றோம் என்று சொன்னால் மற்ற சமூக மக்களுக்கு எப்படி நீதி வழங்கப்படுகிறதோ அதுபோல முஸ்லீம்களுக்கு நீதி வழங்கப்படுவதில்லை. நீங்கள் இந்த நாட்டிலே வாழலாம், ஆனால் ஆள முடியாது என்று சொல்வதை பார்க்குறோம். இந்த நாட்டில் நீங்கள் வசிக்கலாம், வாக்களிக்க முடியாது என்பதை பார்க்குறோம். இந்த நாட்டிலே எண்ணற்ற தொடர் தாக்குதல்களை இந்த சமூகம் என்ன செய்யப்படுது, உள்ளாகி இருப்பதை பார்க்கிறோம். அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க, எழுத்தாளர்கள் சொல்கிறார்கள், இந்த சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதி போல இந்த சமூகத்தின் மீது அடுக்கடுக்காக தொடுக்கப்பட்ட தாக்குதலை போல வேறு எந்த சமூகத்திற்கு இழைக்கப்பட்டிருந்தாலும் நடத்தப்பட்டிருந்தாலும் அந்த சமூகம் இந்த தேசத்தில் இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கும் என்று சொல்வதை பார்க்குறோம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்களும் அடுக்கடுக்கான தாக்குதல்களும் எல்லாம் என்ன செய்து ஒரு காலத்தில் இலைமறை காயாக நடந்து கொண்டிருந்துச்சு. இன்னைக்கு நேருக்கு நேராக சட்ட ரீதியாக என்ன செய்யறான், முன்னாடி வந்து நிற்பதை பார்க்குறோம். யார் நிற்கிறா அப்படின்னா, இந்த தேச விடுதலைக்காக போராடியவர்களா? இல்லை. இந்த தேச விடுதலைக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தேச விடுதலை பெறக்கூடாது என்று சொன்னவர்கள், வெள்ளையர்களுக்கு அடிமை சேவகம் செய்தவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த தேசத்திற்காக உயிர் கொடுத்த, தேசத்திற்காக பொருளாதாரத்தை கொடுத்த, இந்த தேசத்திற்காக தேச விடுதலைக்காக எல்லாவற்றையும் இழந்த ஒரு சமூகத்தை பார்த்து தேச துரோகி என்பதையும் உனக்கு தேசப்பற்று இல்லை என்பதையும் சொல்லக்கூடியதை பார்க்கணும். இந்த நிலைக்கு இந்த சமூகம் ஏன் வந்தது என்பது மிக முக்கியமான கேள்வி. ஏன் வந்துச்சு? அதிகாரத்தில் நம்முடைய பங்களிப்பு இல்லை. ஏன் அதிகாரத்தில் பங்களிப்பு இல்லை? கல்வியில் நம்ம என்ன செய்யலை, போதுமான அளவு கல்வி கற்கக்கூடியவர்களாக இல்லை. அப்படி நாம் கல்வியை பயின்றிருந்தாலும் அந்த கல்வியை பயன்படுத்தி
இந்த தேசத்தில் அதிகாரமிக்க பதவிகளில் போய் அமர்ந்திருக்கிறோமான்னு சொன்னால் அதுவும் இல்லை. அதற்கான சரியான வழிகாட்டுதல் இல்லை. வழிகாட்டுதல் இல்லை என்பது ஒரு புறம் இருந்தாலும், இந்த தேசத்திலே முஸ்லிம்கள் முன்னேறிவிடக்கூடாது என்ற ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சு, அவை எல்லாவற்றின் வாசல்களையும் மிக லாபகமாக அடைத்து இவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் என்ன செஞ்சு தடுத்துச்சு. அதிகாரமிக்க பதவிகளிலே அமர்வதை தடுத்தது, அரசியல் அதிகாரத்தில் வந்து அமர்வதை தடுத்ததெல்லாம் பார்க்கிறோம். அப்போ இவையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் அதிகாரத்தில் உள்ள அதிகாரமிக்க பதவிகளிலே முஸ்லிம்கள் அமர வேண்டும். அதற்கு மிக முக்கியமான விஷயம் கல்வி தான். கல்வியை கற்று அந்த கல்வியை கொண்டு வேலை வாய்ப்புகளை பெறக்கூடிய மக்களாக மாறணும். அதிகமாக கல்வியை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வலியுறுத்திய ஒரு மார்க்கம் இஸ்லாம். மற்ற சமூகம் எல்லாம் கல்வியை உங்களுக்கு என்ன செய்யல, வணக்கமாக சொல்லலை. அவர் ஒரு மனிதர் ஒரு கல்வியை தேடி செல்கிறார் என்று சொன்னால் அவர் அந்த கல்வியை தேடி செல்லக்கூடிய நேரம் எல்லாம் அவர்களுக்கு நன்மையாக பதிவு செய்யப்படுகிறது பார்க்குறோம். அப்படின்னு எல்லாம் வித்து சொல்கிறாங்க. ஒரு மனிதன் இந்த கல்வியை கற்று அவன் இந்த தேசத்திலே ஒரு அதிகாரமிக்க பதவியிலோ அல்லது அரசு பதவியிலோ மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பதவியிலே போய் அமர்ந்தான் என்று சொன்னால் அவன் அல்லாஹுக்கு அஞ்சி அந்த வேலையை செய்தால் அதுவும் அவனுக்கு நன்மையாக என்ன செய்யப்படுது, பதிவு செய்யப்படுது. ஒரு முஸ்லீம் இன்னைக்கு தொழுவ வர்றார் அப்படின்னா அவர் தொழுவக்கூடிய அந்த நேரம் மட்டும்தான் நன்மையாக அவருக்கு பதிவு செய்யப்படும். ஆனால் ஒரு மனிதன் இந்த சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக அரசு ஒரு விஓவாக இருக்காருன்னு வச்சுங்க, அவர் ஒரு நாளைக்கு 100 பணிகளை செய்கிறார் என்று சொல்ல அந்த 100 பணிகளும் அல்லாஹ் காட்டி தந்த அடிப்படையில் இறையச்சத்தோடு லஞ்சம் வாங்காமல் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற, பிற மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த பணியை செய்தால் அதையும் எல்லாம் என்ன செய்யறான், நன்மையாக பொருந்திக் கொள்வதை பார்க்கணும். உனக்கு வாய்ப்பு இருக்கு லஞ்சம் வாங்கி கொண்டு தவறாக பணி செய்வதற்கு, நீ அல்லாஹுவை அஞ்சிய நிலையில் லஞ்சம் வாங்காமல் இன்ன பிற தவறுகளை செய்யாமல் உனக்கு அல்லாஹுவை அஞ்சி சரியான வேலையை செய்ததனால் இறையச்சத்திற்கான நன்மை உனக்கு எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய மார்க்கத்தில் எந்த ஒரு விஓக்கள் கூட இல்லை, ஒரு ஆர்ஐ இல்லை, ஒரு தாசில்தார் இல்லை, ஒரு கலெக்டர் இல்லை. விரல் விட்டு என்ன கூட சதவீதத்தோட கோடி பேர் இருந்தோம் அப்படின்னா ஒரு 10 பேர் இருக்கிறதா பார்க்குறோம். கோடிக்கு எத்தனை பேர் இருக்கணும், கோடி பேர் இருந்தால் 15 லட்சம் கலெக்டர் இருக்கணும். சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா ஒரு அந்த கலெக்டர்னு சொன்னால் அந்த அரசு பதவியில் அதிகாரமிக்க பதவிகளிலே அரசு பதவிகளில் அமர்ந்திருக்கக்கூடிய அவ்வளோ பேர் இருக்கணும். ஆனால் நம்ம இல்லை. அதுக்கு காரணம் கல்வி பயிலாமல் போனது தான். ஆனால் கல்வியை வலியுறுத்த சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இந்த மக்களுக்கு மத்தியில் என்ன சொல்லப்பட்டுருச்சு அப்படின்னா, மார்க்க கல்வி வேறு, உலக கல்வி வேறு என்று சொல்லப்படுறது பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறேன், அல்லி முஹமுல் கிதாப வல் ஹிக்மத்தை, வெறும் வேதம் மட்டும் நபிமார்களுக்கு கொடுத்தா அல்லாஹ் சொல்லலை. அவர்களுக்கு வேதத்தை கொடுத்தோம், இந்த உலகத்தில் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை சந்திப்பதற்கான ஞானத்தையும் கொடுத்தோம்னு சொல்கிறான் அல்லாஹ். இப்ராஹிம் நபி அப்படி தான் பிரார்த்தனை செய்கிறார். இப்ராஹிம் நபி அப்படி தான் இருந்தாங்க, அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் முதன்மையானவர்களாக இருந்தார்கள். அதே நேரத்தில் இந்த மக்களுக்கு இந்த பிரச்சாரத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் மிக நுணுக்கமான அறிவோடு செயல்பட்டார்கள். சொன்னாங்களா இல்லையா, எல்லா சிலைகளையும் அடித்து உடைத்தார்கள். ஒரு பெரிய சிலைகிட்ட கோடாரியை கொடுத்துட்டாங்க. வந்து கேட்கும்போது என்ன சொன்னாங்க, ஏன்பா என்னகிட்ட கேட்குற, நீ தான் அந்த பெரிய சிலைகிட்ட கேளு, அது சொல்லு உனக்கு அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா. இது எவ்வளோ பெரிய ஹிக்குமத்தான ஒரு விஷயம், அறிவான விஷயம். அவனை எப்படி சிந்தனையை தூண்டினார்கள். அதே நேரத்தில் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர். அல்லாஹ் சொல்ல நஹ்னு லஹு முஸ்லிமூன், அவர்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டா இருந்தாங்க. இப்ராஹிம் நபி ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்க, வமை யபாஸ்ஃபி ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத யுஸக்கீஹும். அவர் சொல்கிறாங்க, என்னுடைய தலைமுறையில் இறைவா, என்னுடைய தலைமுறையில் நபிமார்களை ஏற்படுத்து, அந்த நபிமார்களுக்கு நீ வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடு. இவற்றை கொண்டு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளிலிருந்து அவர்கள் என்ன செய்வாங்க, சமூகத்தை தூய்மைப்படுத்துவார்கள் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் வேத வசனத்தை சுமந்து இருக்கக்கூடிய இந்த சமூகம் கல்வியில் பின்தங்கி இருக்கிறத பார்க்கணும். நம்மளுடைய பகுதியை பொறுத்த வரைக்கும் மற்ற பகுதிகளையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஓரளவுக்கு அல்லாஹ் உதவியால் கல்வியை கற்ற மக்களாக இருக்கிறோம். கல்வியை கற்றவர்கள் அந்த கல்வியை கொண்டு அதிகாரமிக்க பதவியில் போய் அது அமர்ந்தோமா, அரசு பதவியில் அமர்ந்தோம் என்று சொன்னால் அதுவும் ரொம்ப சொற்பமான மக்கள் தான் இருக்காங்க. ஒரு 1000 பட்டதாரிகளுக்குன்னு சொன்னால் ஒரு 5 பேர் அரசாங்க வேலையில் இருக்காங்க. அதுவும் கடந்த காலங்களில். இன்றைய தலைமுறையினர் யாரும் இருக்காங்கன்னா இல்லை. இன்றைக்கு எல்லா அன்றைய விட இன்றைக்கு இலகுதான். கொஞ்சம் அறிவையும் நேரத்தையும் செலவிட்டோம்னு சொன்னால் இலகுவாக அந்த அரசு பதவிகளை அடைஞ்சிடலாம். நம்முடைய கைகளுக்கு கீழ் அதிகாரம் வந்துவிடும். அதிகாரம் நம்முடைய சமூகத்தின் கைக்கு வந்தால் நம்ம சமூகத்திற்கு சார்பாக அவன் செயல்பட வேண்டியதில்லை. எது நியாயமோ அதை செய்தால் போதும். இந்த சமூகத்திற்கு இன்றைக்கு தொடர் அநீதிகள் இழைக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமே நாம் இது போன்ற பதவிகள் இல்லாததான். அப்போ என்ன செய்யணும், அதிகமான மக்கள் கல்வியை கற்கக்கூடியவர்களாக இருக்கணும். கல்வியை கற்பதோடு நிறுத்தி விடாமல் கல்வியை கொண்டு அதிகாரமிக்க பதவிகளிலே பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும்.
இன்றைக்கு பார்க்குறோம், பல இடங்கள்லையும் செய்திகள் வருது. மருத்துவர்களாக ஆகிறாங்க, டாக்டர்கள் கலெக்டர் ஆகுறாங்க, மற்ற துறைகளெல்லாம் மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த தேர்வுகளை எழுதி தேர்வாகி வருவதை பார்க்கின்றோம். இவையெல்லாம் இன்றைக்கு சின்ன சின்ன சம்பவங்களாக நடந்து கொண்டு இருக்கின்றது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு அரசு அதிகாரி இருக்கணும். வெளிநாட்டு வாழ்க்கைலாம் தூக்கி போடுங்க, குப்பையில் தூக்கி போட்டுருங்க. அவையெல்லாம் என்ன, அது நிரந்தரமானது அல்ல. என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் திரும்பி வந்தோம்னா திரும்பவும் ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ அரசு பதவி என்று சொன்னால் நீ உன்னுடைய பொருளாதாரத்தை நீ பெருக்கிக் கொள்வது மாத்திரமல்ல, உன்னுடைய தேவைகளை, பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வது மாத்திரமல்ல, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை நீக்குவதற்கான வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். அப்போ என்ன செய்யணும், இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும், ஒரு மிக முக்கியமான ஒரு வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்வேன், நான் கல்வியை கற்று அந்த கல்வியை கொண்டு இந்த பதவிகளில் அடைந்து, இந்த பதவிகளை அடைவதன் மூலமாக என் சமூகத்தின் மீது தொடுக்கப்படக்கூடிய இந்த தொடர் தாக்குதலுக்கு என்ன செய்வேன், விடிவு ஏற்படுத்துவேன் என்பதை என்ன செய்யணும், ஒரு உறுதிமொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ கல்வி என்பது மிக முக்கியம். அதில் உலக கல்வி, மார்க்க கல்வி எல்லாமே ஒரே பயனுள்ள கல்வி தான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி என்று சொன்னால் பயனுள்ள கல்வி. இப்போ நம்ம சொல்கிறோமா இல்லையா, இப்போ மார்க்க சட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த சட்டத்தை விளங்கி கொள்வதற்கு கல்வி வேணும். அப்போ அந்த கல்வி என்ன, வேற கல்வியா? மார்க்க கல்வி இல்லாத ஒரு கல்வி ஆயிருமா, உலக கல்வி ஆயிருமா? மார்க்கத்தில் சொத்தை பிரித்து சொல்லி எல்லாம் சொல்கிறான். இந்த சொத்து பிரிவினையை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மனைவி இருப்பாங்க, இறந்து போனவருக்கு 3 பொம்பளை பிள்ளை இருப்பாங்க, 2 ஆம்பளை பிள்ளை இருப்பாங்க. இவர்களுக்கு மத்தியில் எல்லாம் சொல்கிறான், இந்த சொத்தில் 8ல் 1 பங்கு மனைவிக்கு, ஒரு ஆண் பெற்றுக்கொள்வதை போல் ஒரு பெண் பெற்றுக்கொள்வதை போல 2 பங்கு ஆணுக்கு, இப்படிலாம் எல்லாம் சட்டத்தை சொல்கிறான் இல்லையா? இந்த சட்டத்தை உங்களுக்கு கல்வி அறிவு இருந்தால் நீங்களே செஞ்சலாம். அப்போ இந்த சட்டத்தை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் கூட உங்களுக்கு அறிவு ரொம்ப முக்கியம். அப்புறம் எங்கேருந்து இருந்துச்சு உலக கல்வி, மார்க்க கல்வியெல்லாம்? எல்லாம் பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி தான். அது இஸ்லாத்தினுடைய பார்வையில் 2 விஷயம்தான். இந்த பயனுள்ள கல்வியை நீங்கள் விட்டு சென்றால், இந்த பயனுள்ள கல்வியை ஒரு மனிதனுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து விட்டு சென்றால், இது இந்த உலகத்தில் நீங்கள் மரணித்து விட்டால் கூட நாளைக்கு மறுமையில் பயன் தரும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருப்பதை பார்க்குறோம். அப்போ முதல் விஷயம், இந்த சமூகம் சந்திக்கக்கூடிய சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பது இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் கல்வியாளர்களாக மாற வேண்டும். அந்த கல்வியை கொண்டு பதவிகளை அடையக்கூடியவர்களாக மாற வேண்டும். அந்த பதவியை கொண்டு சட்டத்தை சரியான முறையில், எந்த மக்களுக்கும் அநீதி இல்லாத முறையில் ஆட்சி அதிகாரத்தை புரியக்கூடியவர்களாக, நிர்வாகத்தை புரியக்கூடியவர்களாக மாற வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான காரணம். நம்ம இன்றைக்கி மக்களுக்கு மத்தியில் என்ன பேச்சாயிருச்சு அப்படின்னா, இது மட்டும் இருந்தால் போதும், கல்வி இருந்தால் போதும், கல்வி அவசியம்தான், கல்வி இல்லாமல் எதையும் இலகுவாக சாதிக்க முடியாது. கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, பின்னாடி வரவங்க இடம் இருக்கா, முன்னாடி இடம் இருக்க வந்துருங்க பின்னாடி. அப்போ கல்வி இல்லாமல் என்ன செய்ய முடியாது, எதையும் சாதிக்க முடியாது. இலகுவாக ஒன்றை அடைய வேண்டும் என்றால் கல்வி முக்கியம்தான். ஆனால் இறை உதவி என்பது அதை விட மிக முக்கியம். இதை என்னதான் பெரிய கல்வியாளராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால் நீ ரொம்ப இலகுவாக போயிடும். இன்றைக்கு மக்கள் என்ன செய்யறாங்க, கல்வியை நோக்கி போகிறோம்னு அல்லாஹுவை மறந்தவர்களாக அதை நோக்கி போவதை பார்க்கும். அல்லாஹ்வுடைய நேசம் இருந்தால், உதாரணத்திற்கு இந்த ஊரில் ஒரு முக்கியமான கலெக்டர் இருக்காருன்னு வச்சுங்க, அல்லது ஏதோ ஒரு மிகப்பெரிய அரசு அதிகாரி இருக்கிறார், அல்லது ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவருக்கு நேசராக, அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதர் இருக்காருன்னு வச்சுங்க, அவர் என்ன செய்வார், அவருடைய பிரச்சனையெல்லாம் இலகுவாக சரி செஞ்சிடுவார். அவர் தவறே செய்திருந்தால் கூட அந்த அமைச்சருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அதிலும் தப்பித்துக் கொள்வார். அவருடைய காரியங்களை இலகுவாக முடித்துக் கொள்வார். இப்படிலாம் இருக்கா இல்லையா? இப்போ ஒரு சாதாரண அமைச்சருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு இப்படி சாத்தியம் என்று சொன்னால், அல்லாஹுக்கு நெருக்கமாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையை எப்படி அல்லாஹ் மாற்றுவான், நமக்கு அல்லாஹ்வின் புறத்தில் எப்படி உதவி வந்து சேரும். அல்லாஹுவால் உதவி செய்யப்பட்ட ஒருவரால் என்ன செய்ய முடியாது, அவர் எவராலும் வெல்லும். உலகமே சேர்ந்து ஒன்றாக நின்றால் கூட அல்லாஹ் ஒருவருக்கு உதவி செய்து விட்டான் என்று சொன்னால் அவரை என்ன செய்ய யாரும் வெல்ல முடியாது. அதே நேரத்தில் அல்லாஹ் ஒருவருக்கு கைவிட்டு விட்டான் என்று சொன்னால் ஒட்டுமொத்த உலகமே அவருக்காக திரண்டிருந்தாலும் அவரால் எதையும் சாதிக்க முடியாது. அதான் அல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் சில பிரார்த்தனை செய்யுங்க. அந்த பிரார்த்தனை முக்கியமான பிரார்த்தனை சொல்கிறாங்க, அல்லாஹும்ம மானி அலிமா அதைத்த வலா மூத்தி அலிமா மனத்த வலா என்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுகிறத பார்க்குறோம். அல்லாஹ் ஒன்றை உங்களுக்கு நாடிவிட்டால், அல்லாஹ் ஒன்றை கொடுக்க நாடினால் எவராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் ஒன்றை தடுக்க நாடினால் உங்களுக்கு எவராலும் கொடுக்க முடியாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் சொல்வதை பார்க்குறோம். அப்போ அல்லாஹ்வுடைய இறை நேசம் என்பதும் அல்லாஹ்வின் நெருக்கம் என்பதும் முக்கியமான விஷயம். அவை இல்லாமல் இந்த உலகத்தில் என்னதான் பெரிய கல்வியை கற்றாலும் வெற்றி என்ன சாத்தியமாகாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சாத்தியமாகுமே தவிர ஒட்டுமொத்த சமூகமும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் படித்தவர் படிக்காதவர் எல்லாம் அல்லாஹுக்கு நேசத்திற்குரியவராக இருக்கும். இன்றைக்கி இறை நேசர்னு யாரை காமிக்கிறாங்க, அவுலியாக்கள் அடங்கி இருக்கக்கூடிய அவுலியாக்கள் தான் இறை நேசர்னு சொல்கிறாங்க.
ஆனால் அல்லாஹுக்கு நேசராக வேண்டும் என்று சொல்ல அல்லாஹ் சில விஷயங்களை சொல்லி காட்டுகின்றான். என்ன விஷயங்கள் என்று சொன்னால், புகாரில் 6502வது செய்தியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதுபோலவே அல்லாஹ் என்ன செய்கிறான், சில குர்ஆன் வசனங்களையும் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் இறை நேசர்கள் தான் யார் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கவனத்தில் கொள்க, அல்லாஹ்வின் நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அவர்கள் யார் தெரியுமா, அல்லாஹ்வை நம்புவார்கள், அவனுக்கு அஞ்சுவார்கள், அவனை அஞ்சியோராக இருப்பார்கள். ரெண்டே பண்பு தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை நம்புவாங்க, எல்லா நிலையிலும் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். இவர்கள் தான் யார், அல்லாஹ்வின் நேசத்திற்குரியவர். அல்லாஹ்வுடைய தூதர் அழகா ரெண்டு வார்த்தையில் அல்ல டிக்ளேர் பண்ணிடுறான். இப்போ இந்த ரெண்டும் நமக்கு இருந்தால் தான் அல்லாஹ்வுடைய இறை உதவி வரும். அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவன் ஆகும். அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர் ஆனால் இந்த சமூகத்தை எப்படியெல்லாம் அழிக்க வேண்டும் என்று ஒருவன் திட்டமிட்டால் கூட இறை நேசர்களாக வாழக்கூடிய சமூகத்தை எவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வசனத்திற்கு அழகான விளக்கமாக இன்னொரு ஹதீஸு புகாரில் இடம்பெற்றிருக்கு. 6502வது ஹதீஸ். அந்த ஹதீஸில் அல்லாஹ் சொல்கிறாங்க, எவன் என் நேசரை பகைத்து கொண்டானோ அவனுடன் நான் போர் பிரகடனம் செய்வதாக அல்லாஹ்வின் அந்த ஹதீஸ் குத்துசி. இது அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய நேசராக ஒரு மனிதன் வாழ்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவனை அஞ்சி வாழ்கிறான் என்று சொன்னால், அவனை யார் பகைத்து கொண்டாலும் சரி அவனோட அல்லாஹ் போர் செய்வான்னு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. நம்மகிட்ட அந்த பண்பு இருக்கா? இந்த உலகத்தில் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறோம், இவ்வளவு சட்ட ரீதியான பிரச்சனைகள், சமூக ரீதியான பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறோம். உனக்கு வாக்குரிமையே இல்லைங்கிற நிலையாக வந்துருச்சு. இப்படி வந்தால் கூட நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு இதற்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துட்டோம் அப்படின்னா இது நமக்கு முடிஞ்சு போச்சு, இதுக்கு பயந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். இவையெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாதுன்னு இல்லை, ஆர்ப்பாட்டங்களை செய்யணும், போராட்டங்களை. இந்த நாடு அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆள் கத்துனா கேட்க மாட்டான், ஒரு 1000 பேர் கூடி கத்துனா தான் அது கவனம் பெறும். ஆனால் அதை மட்டுமே நம்பிட்டு இருக்கோம். நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை உறுதியாக நம்பி அவனுக்கு அச்சத்தோடு உள்ள வாழ்க்கை அமைத்து கொண்டால் அல்லாஹ் நமக்காக போர் புரிவதா அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. அவனோடு அல்லாஹ் போர் பிரகடனம் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹுக்கு மிக நேசமானவர்கள் யார் என்று தெரியுமா? அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறாங்க, அல்லாஹுக்கு மிக நேசமானவர்கள் அல்லாஹுடைய கடமையை அல்லாஹ் கடமையாக்கினானா இல்லையா, அதை செய்பவர்கள் தான் நேசமானவர், அல்லாஹுடைய இறை நெருக்கத்திற்குரியவர்கள் சொல்கிறாங்க. அவர்கள் அல்லாஹ் கடமையாக்கியதை செய்ததினால் இறைவனுடைய நெருக்கத்திற்கு வந்துடுவாங்க. அந்த நெருக்கத்திற்கு பின்பு அவர்கள் இன்ன பிற அமல்களை, உபரியான அமல்களை, நல்ல அமல்களை செய்யும்போது இன்னும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நெருங்கி விடுவார்கள். அப்படி நெருங்கினால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அவனை இறுதியாக நேசித்து விடுவான். அப்படி நேசிப்பதின் விளைவாக அவன் எப்படி ஆயிடுவான்? ஒரு மனிதனை அல்லாஹ் நேசித்தான் என்று சொன்னால் அல்லாஹ் நேசித்த மனிதனுடைய செவியாக அல்லாஹ் மாறிவிடுவான், அவன் பார்க்கின்ற கண்ணாக அல்லாஹ் மாறிவிடுவான், அவன் பற்றுகின்ற கையாக மாறிவிடுவான், அவன் நடக்கின்ற காலாக அல்லாஹ் மாறிவிடுவான். என்னிடம் கேட்டால் அவனை கேட்டுட்டான்னா அல்லாஹ் தராமல் இருக்க மாட்டான், நிச்சயமாக அவன் தருவான், நிச்சயம் நாம் அவனுக்கு பாதுகாப்பு அளிக்கிறான். பாதுகாப்பு அளிப்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதுபோலவே அல்லாஹ் தொடர்ந்து செய்கிறாங்க, ஒரு இறை நம்பிக்கையாளன் உயிரை கைப்பற்றுவதில் நான் தயக்கம் காட்டுகிறேன். இந்த உலகத்தில் மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்டது, எல்லா மனிதனும் மரணித்துத்தான் ஆகணும். அல்லாஹுடைய விதிப்படி அவனை மரணம் சந்தித்தே தீரும். அவன் எங்கே ஓடினாலும் சரிதான், இரும்பு கோட்டையில் இருந்தாலும் சரிதான். ஆனால் அல்லாஹுவே ஒரு அடியானை பார்த்து அவனை உயிரை கைப்பற்றுவதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? தயக்கம் காட்டுவதாக அல்லாஹ் சொல்கிறான். அவன் தன்னுடைய மரணத்தை விரும்பவில்லை, நானும் அவன் மரணிப்பதை விரும்பவில்லை அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. அல்லாஹ் அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு தயக்கம் காட்டுகிறான், அவனோ மரணத்தை வெறுக்கிறான், நானும் அவனை மரணிப்பதன் மூலம் அவனுக்கு கஷ்டம் தருவதை நானும் வெறுக்கிறேன்னு அல்லாஹ் சொல்வதாக இந்த செய்தியை பார்க்குறோம். அப்போ இந்த செய்தியில் அல்லாஹுடைய நேசர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நீங்கள் இறை நேசர்களாக இருந்தால் இந்த உலகத்தில் எந்த கொம்பனாலையும் உங்களை அசைக்க முடியாது. உங்களுக்காக அல்லாஹ் அவனுக்கு எதிராக போர் செய்வதாக அல்லாஹ் சொல்ல. அதனால தான் இன்றைக்கு பார்க்குறோமா இல்லையா, அறிஞர்கள் சொல்கிறார்கள், எழுத்தாளர்கள் சொல்கிறார்கள், இந்த சமூகம் வஞ்சிக்கப்பட்டதை போல, ரசிக்கப்பட்டதை போல, ஒடுக்கப்பட்டதை போல வேறு எந்த சமூகம் ஒடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த சமூகம் இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கும். அல்லாஹ்வுடைய பேருதவி இந்த சமூகத்திற்கு. ஆனால் பேருதவி எப்படி இருக்குது? நம்முடைய நல்லமல்களால் இருக்கா, நம்முடைய ஈமானிய உறுதியால் இருக்கா, நம்முடைய இறைச்சத்தின் விளைவால் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பதால் அப்படி இருக்குது. எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் வெற்றியை காண வேண்டும் என்று சொன்னால், இந்த சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இன்னல்களை, பிணக்குகளை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா மனிதர்களும் என்ன செய்யணும்? ஈமான்தாரியாக மாறணும், அதில் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹுக்கு அஞ்சக்கூடிய மக்களாக இருக்கணும்.
அவன் கடமையாக்கியதை யார் செய்கிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். அவனுடைய ரொம்ப நெருக்கத்துமாக ஆயிடுவாங்க. அந்த கடமைக்கு பின்னால் உபரியான வணக்கங்களை அவர்கள் புரியும் போது இன்னும் நெருக்கமாயிருவாங்க. அப்போ நீங்கள் பேசக்கூடிய பேச்சாக அல்லாஹ் மாறிவிடுவான், நீங்கள் பற்றக்கூடிய கையாக அல்லாஹ் மாறிவிடுவான், நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையாக அல்லாஹ் மாறிவிடுவான். உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பாதுகாப்பு அளிப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உங்களை உயிரை கைப்பற்றுவதற்கு கூட அல்லாஹ்வே தயக்கம் காட்டுகிறான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் யாரால் கைப்பற்ற முடியும்? அப்போ இந்த உலகத்தில் இந்த சமூகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கல்வியில் முன்னேறியவர்களாக மாற வேண்டும். அந்த கல்வியை முன்னேறுவோம் என்ற பெயரில் அல்லாஹ்வை மறந்தவர்களாக கல்வியின் பக்கம் ஓடினோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்ம மறந்துடுவோம். அல்லாஹ் சொன்னால் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறேன்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக அவன் பக்கம் திரும்பினால், உங்கள் பிரச்சனைகளை சரி செய்வதற்காக அல்லாஹ் உங்கள் பக்கம் திரும்புவான், என் பக்கம் திரும்புவான். அப்போ அல்லாஹ்வின் பார்வை என் மீது பட்டால் இறைவனுடைய நேசத்திற்குரிய. ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய கொடிய ஆட்சியாளர் வந்தாலும் சரி ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நம்முடைய நிலை எப்படி இருக்கணும்? நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும்? கல்வியில் முன்னேற வேண்டும். கல்வியில் முன்னேறுகிறேன் என்ற பெயரில் மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிடக்கூடாது. மார்க்க பற்றோடு இறை நினைவோடு அல்லாஹ்வுக்கு அஞ்சிய நிலையில் அல்லாஹ்வின் நெருக்கத்திற்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாக என்ன செய்யணும்? கல்வியை கற்று இந்த சமூகத்தில் அவலங்களை போக்குவதற்குரிய அப்படிப்பட்ட ஒரு இளைஞர்களாக, அடுத்த சமூகமாக என்ன செய்யணும்? வருங்கால சந்ததியினராக மாற வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகள, முதல் உரையிலே இந்த சமூகம் சந்திக்கக்கூடிய அவலங்களை போக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக ஹிக்மத்தாக இருக்கக்கூடிய கல்வியை கையில் எடுக்க வேண்டும். அதை கொண்டு அதிகாரமிக்க பதவிகளிலே, அரசு பதவிகளிலே அமர வேண்டும் என்பதையும், அது மாத்திரமே தீர்வல்ல, அல்லாஹ்வுடைய இறை நெருக்கத்தை பெற வேண்டும். இறை நெருக்கத்தை பெற வேண்டும் என்றால் கடமையான, அவன் கடமையாக்கியதை செய்தவர்கள் தான் அல்லாஹ் நேசிக்கிறான். அப்போ மற்றவர்களே அல்லாஹ் என்ன செய்ய நேசிக்கலன்னு அர்த்தம். அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் கிட்டத்தட்ட 30 கோடி முஸ்லீம்கள் என்ன செய்கிறோம்? இந்த நம்முடைய தேசத்தில் மட்டும் என்ன செய்கிறோம்? இந்தியாவில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். சற்றேறக்குறைய 30 கோடி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய முஸ்லீம்களில் எவ்வளவு பேர் அல்லாஹ்வின் நெருக்கத்திற்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய அந்த வாழ்க்கையை எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? கணக்கெடுத்து நம்ம ஊரை எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 1000 பேர் இருக்கிறோம் அப்படின்னா அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாகவும், அவனுடைய கடமையாக்கியதை செய்யக்கூடியவர்களாகவும், அவனை நம்பக்கூடியவர்களாகவும், அவனுடைய அச்சத்தில் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அப்போ இப்படி வாழ்ந்தால்தான் அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான்? உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, அல்லாஹ்வே உங்களுக்காக போராடக்கூடியவனாக ஏற்படுது, உங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துவான். உங்களோடு போர் புரியக்கூடியவர்களோடு, உங்களை வெறுக்கக்கூடியவர்களோடு அல்லாஹ் என்ன செய்வான்? போர் செய்வதாக சொல்கிறான்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா நேற்று ஒரு அறிக்கை விடப்பட்டிருக்குது. ஆளுநர் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட பல லட்சம் குழந்தைகளை இந்த தேச பிரிவினையின் போது முஸ்லீம்கள் நேராக சொல்கிறார். இந்த முஸ்லீம் லீக்கு தலைமையிலே கொன்று குவித்ததாக ஒரு பொய்யை சொல்கிறார். இந்த பொய் மக்களுக்கு மத்தியில் பரவ விடப்பட்டால் இந்த சமூகத்திற்கு எதிரான மிக நேர்மறையான எதிர்மறையான கருத்துக்கள் வருவதை பார்க்குறோம். அப்படியே இந்த சமூகம் ஏதோ கொலைகார ஒரு சமூகம் மாதிரியும், அதில் கூடுதலாக குறிப்பிடார்கள், அன்றைக்கு அவ்வாறு செய்தவர்கள் இன்றை செய்வதற்காக இந்த தேசத்திலே காத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சொல்கிறார், அன்றைக்கு அப்படி ஒரு சம்பவம் நடைபெறவில்லை. பல லட்சக்க 2 பக்கத்துலேயும் என்ன செஞ்சிச்சு? பாதிப்புகள் இருந்துச்சு, உயிர் பலிகள் இருந்துச்சு. இன்றைக்கு ஏதோ அவர்கள் மிச்சம் உள்ளவர்கள் தேசத்தை பிரிக்க வேண்டும் என்பது போல், அதே போல் தேச பிரிவினையின் போது இங்கு வாழக்கூடிய நம்முடைய சகோதரர்களை கொல்ல வேண்டும் என்பது போல் ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருக்கிறத பார்க்கும். அப்போ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய எதிர்வினையை ஏற்படுத்தும். இன்றைக்கு ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னெல்லாம் பார்த்தா முஸ்லீம் என்றாலே தீவிரவாதிகள்னு சொல்லதை பார்க்கணும். ஒரு தொப்பி போட்டிருந்தால், பெரிய தாடி வைத்திருந்தால், வேறொரு கண்ணோட்டத்தில் பார்த்ததை பார்த்தோம். அல்லாஹ்வின் உதவியால் என்ன செஞ்சிச்சு? கொஞ்சம் மாற்றம் பெற்றுச்சு. இன்றைக்கு இந்த தேசத்திலே நேர்மையான முறையில் ஆட்சியை பிடிக்க முடியாமல் ஓட்டுக்களை திருடி இல்லாத வாக்காளர்கள் எல்லாம் சேர்த்து அவர்களுக்கெல்லாம் போலியான வாக்குகளை செலுத்தி ஆட்சியை பிடித்தவர்கள். இன்றைக்கு ஒரு எம்எல்ஏயாக கூட தகுதி இல்லாத ஒரு நபர் என்ன செஞ்சிட்டாரு? மிகப்பெரிய அதிகாரமிக்க பதவியில் போய் அமர்வதற்கு
மிகப்பெரிய திருட்டு நடந்திருப்பதை அம்பலப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இந்த தேசத்தில் என்ன செய்யப்படுது? முஸ்லீம்களுடைய தேசப்பற்று கேள்விக்குறியாக்கப்படுவதை பார்க்கிறோம். முஸ்லீம்களுக்கு தேசப்பற்று இல்லை என்பதை போல, அவர்கள் இந்த தேசத்திற்கானவர்கள் அல்ல என்பதை போல ஒரு நடைமுறை இருப்பதை பார்க்கிறோம். சாதாரணமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் அல்ல முஸ்லீம்கள். நீ இன்றைக்கு கடந்த காலங்களிலே உனக்கு குடியுரிமை இல்லை என்று சொன்னபோது இந்த தேசத்தில் தான் நாங்கள் வாழ்வோம் என்று போராட்டம் நடத்தியவர்கள் முஸ்லீம்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த தேசப்பற்றில் இருப்பாங்க. இந்த தேசம் தேவையில்லை என்று சொன்னால் இருக்க முடியுமா? ஆனால் இதை யார் சொல்கிறானோ அவனுக்கு தேசப்பற்று கிடையாது. தேசப்பற்று என்பது அந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கணும். ஆனால் அந்த மக்களை நேசிக்கிறான்னு கேட்டால் தன்னோடு வாழக்கூடிய 97% தன்னோடு வாழக்கூடிய சக குடியுரிமையை இந்த தேசத்திலே குடியுரிமை பெற்று வாழக்கூடியவர்களை இந்த தேசத்திலே பூர்வ குடிகளாக வாழக்கூடிய பார்த்து சொல்கிறான், நீ என்னை விட தாழ்ந்தவன் சொல்கிறான். உண்மையில் ஒருவனுக்கு தேசப்பற்று என்று சொன்னால் அந்த தேசத்தில் வசிக்கக்கூடிய மக்களை நேசிக்கணுமா இல்லையா? தன்னுடைய நேசத்திற்குரிய ஒருவனை என்னை விட கீழானவன், தாழ்ந்தவன், இழிவானவன் என்று சொல்ல முடியுமா? இந்த 3% வசிக்கக்கூடிய இந்த மக்கள் சொல்கிறான், யார் இந்த அறிக்கையை விட்டானோ இவனுடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், நான் மட்டும்தான் ஒரு உயர்ந்தவன், பாக்கியெல்லாம் காலுக்கு பிறந்தவன், சூத்திரன், சத்திரியன் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நிலைப்பாடுகளை வர்ணாசிரமத்தை சுமந்தவர்கள் தான் சொல்கிறாங்க. இந்த மக்களை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அவனால் சொல்ல முடியுமா அதை? அப்போ இந்த மக்களை நேசிக்கவனா இல்லை, எல்லா மக்களையும் அழித்தொழிக்க வேண்டும், அந்த 3%ற்கான ஒரு தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி நடக்குது. ஆனால் முஸ்லீம்களுடைய பார்வை எப்படிப்பட்டது? அவர்களை போன்ற பார்வையா? எல்லோரும் இழிவானவர்களா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனுமே எப்படிப்பட்டவர்கள்? ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் சொல்லி காட்டுகிறான். அப்படி ஒரே தாய் தந்தை என்று சொன்னால் எல்லாம் சகோதரர்கள். நீ எந்த மதத்தில் வேணாலும் இருந்துட்டு போ, எந்த இனத்தில் வேண்டுமானாலும் இருந்துட்டு போ, எந்த ஜாதியில் வேண்டுமானாலும் இருந்துட்டு போ, நீ ஏற்றத்தாழ்வுகளை தற்பித்தாலும் இந்த மார்க்கம் என்ன சொல்லுது? எல்லாம் ஒரே தாய் தந்தையருக்கு பிறந்தவர்கள் தான். ஒவ்வொரு முறையும் அல்லாஹ் இந்த செய்தியை கொண்டு எச்சரித்தார்கள் இந்த மக்களை. அந்த எச்சரித்தது விளைவுதான் இன்று முஸ்லீம்களிட தீண்டாமை இல்லை. ஆனால் தீண்டாமையை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் இழிவானவன், கேவலமானவன் என்று பேசக்கூடியவன் சொல்றான், தனக்கு தான் தேசப்பற்று இருக்கு, மற்றவர்களுக்கு தேசப்பற்று இல்லை, முஸ்லீம்களுக்கு தேசப்பற்று இல்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். முஸ்லீம்கள் தான் இந்த நாட்டு மக்களை அரவணைக்கிறார்கள், தன்னுடைய சகோதரன் என்று சொல்கிறார்கள், இழிந்தவன் தாழ்ந்தவன் என்ற நிலை இல்லை என்று சொல்கிறார்கள், எல்லா மனிதனும் சமம் என்று சொல்வதை பார்க்கிறோம். எந்த மொழி பேசினாலும் சரி, நீ எந்த நிறத்தில் இருந்தாலும் சரி, ஒரே தாயிடமிருந்தும் தந்தையிடமிருந்து பல்கி பெறுகிறது அந்த சமூகம் என்று இஸ்லாம் சொல்கிறது. இப்படி சொல்ல இந்த தேசத்தில் வாழக்கூடிய மக்களை நேசிப்பவர்கள் முஸ்லீம்கள் தான். ஆனால் தேசத்தில் வாழ மக்களை நேசிக்கக்கூடியவர்களை, இந்த தேசத்தின் மீது பற்றாக இருக்கக்கூடியவர்களை தேசப்பற்றவர்கள் என்று சொல்கிறார்கள். இந்த தேசத்தின் மீது பற்றிருப்பதை போல் நடிப்பவர்கள் தங்களை தேசப்பற்றாக காட்டுக்கொள்வதை பார்க்கிறோம். இவையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் இவை குறித்த அறிவு நமக்கு வர வேண்டும். இதை பற்றிய பேச்சு என்ன நமக்கு மத்தியில் பேசப்பட வேண்டும். என்ன நாட்டில் நடக்கிறது என்பது கூட தெரியாமல் இன்றைக்கு முஸ்லீம்கள் இருப்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் காரணம் கல்வியின்மையும் மார்க்கம் குறித்த அறிவின்மையும் தான். நம்ம வெறுமனே கல்வியோடு நிறுத்திவிட முடியாது. இன்றைக்கு இந்த சமூகத்தில் போய் ஒரு நேரத்தில் டீத்தூள் விற்கிற ட்ரக்ஸ் ஜீப்பு வந்துச்சுன்னு வச்சுங்க, போலீஸ் வந்து சொல்லி மக்கள் ஓடி ஒளிவார்கள். இந்த நிலையை மாற்றியது எது? ஏகத்துவத்தை என்றைக்கு உள்ளத்தில் மக்கள் சுமந்தார்களோ அவருக்கு உள்ளத்தில் இந்த அச்சத்தை அல்லாஹ் எடுத்தான். அவர்களுக்கு அல்லாஹ் அறிவை புகட்டினான். பள்ளிக்கூடத்தில் பெரிய பாடம் படிக்காதவர்கள் கூட இன்றைக்கு மிகப்பெரிய அறிஞர்களை விட சிறந்து விளங்குவதை பார்க்கிறோம். அப்போது இந்த மார்க்கமும் இந்த உலகத்தில் நாம் இந்த அல்லாஹ் வழங்கிய இந்த மார்க்கமும் உலகத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஞானம்தான் இவற்றிலிருந்து நம்மளை பாதுகாக்கும். அப்போது அல்லாஹுவை அஞ்சிய நிலையில், அவனுக்கு கட்டுப்பட்ட நிலையில், அவன் கடமையாக்கியவற்றை செய்த நிலையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவையும் பெற்று இந்த சமூகம் பெற்று விழிப்புணர்வு பெறுவதற்கும் சுயமாக நல்ல முறையில் இந்த சமூகம் எல்லா சமூகம் போல சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கும் நம்ம என்ன செய்யணும்? முயற்சி எடுக்க வேண்டும். ஒருவர் தானே முயற்சி எடுக்கிறோம், 2 பேர் தானே, ஒரு சிறு கூட்டம் தானே இல்லை, ஒருவர் இருவர் எடுத்த முயற்சி தான் இன்றைக்கு மிகப்பெரியதாக வளர்ந்திருப்பதை பார்க்குறோம். அல்லாஹ்வின் தூதர் எடுத்து சொல்ல இந்த கொள்கை தான் இன்றைக்கு உலகத்தில் 200 கோடி மக்களால் பட்டு கொண்டிருப்பதை பார்க்குறோம். எனவே என்ன செய்யணும்? நான் தானே செய்கிறேன், நீ தானே செய்கிறீங்க, 10 பேர் தானே செய்கிறோம், அப்படி பின்வாங்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? நம்மால் முடிந்தால் நாம் படித்து அந்த அதிகாரத்தை அடைய வேண்டும். நமக்கு அதிகாரத்தை அடைவதற்கான அந்த காலமெல்லாம் முடிஞ்சிருச்சு. வயசாகிடுச்சுன்னா ஒரு 10 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான என்னவெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்து அவர்களை அதிகாரமிக்க பதவியில் அமர்வதற்கும் மார்க்கத்தோடு நெருக்கமாக இருப்பதற்கும் என்ன செய்யணும்? வழிவகை செய்யக்கூடிய மக்களாக வாங்க. கற்போராக இருங்கள், கற்பிப்போராக இருங்கள். அப்படி தான் என்ன செய்யணும்? நல்லா சொல்லியிருக்காங்க. மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தார் என்று சொன்னால் அவர் மரணித்த பின்பும் கூட அவருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் எல்லாம் சொல்ல பார்க்கணும். எனவே இது சாதாரண உலகத்திலே கிடைக்கக்கூடிய பயன் மாத்திரமல்ல, நாளை மறுமையிலும் மரணித்த பின்பும் நமக்கு நிரந்தரமான நன்மை பெற்று தரக்கூடிய. அதனால் என்ன செய்யணும்? யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அவரெல்லாம் ஒருவரையோ 20 10 பேரையோ வசதிக்கு தகுந்தவாறு தேர்ந்தெடுத்து அவரை என்ன செய்யணும்? உயர்ந்த நிலையை உயர்த்தி நீ 10 பேரை பார்க்கணும். இன்னைக்கு சினிமா நடிகர் செய்கிறாரா இல்லை இந்த வேலையை?
இன்றைக்கி ஒரு சினிமா நடிகர் இந்த வேலை செய்கிறார். 8000 பேரை நினைச்சிருக்கார், பட்டாதாரி ஆக்கிறார். அதில் பல பேரை டாக்டர் ஆகியிருக்கார், பல பேர் இன்ஜினியர், பல பேரை விஞ்ஞானி ஆகியிருக்கார். இதை இந்த சமூகம் செய்ய, இந்த சமூகத்திலே கல்வி குறித்து அதிகமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதோ அந்த சமூகம் உறங்கி கொண்டு இருக்கிறது. யார் யாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவோம். உனக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கின்றேன், இந்த பொருளாதாரத்தை கொடுத்து என்ன செய்யணும் எல்லாம் கேட்போம். எத்தனை பேருக்கு நல்ல கல்வியை நீ வழங்கினாய்? கல்விதான் நம்ம அடிப்படை கல்விதான் இந்த மார்க்கத்தில். அப்போ இதை நீ யார் எத்தனை பேருக்கு சொன்ன? இந்த மார்க்கத்தை எத்தனை பேருக்கு சொன்ன? அவனுடைய வாழ்க்கை உள்ள கஷ்டங்கள் நீங்குவதற்கு நீ என்ன செய்தாய்? நாளைக்கு அல்லா இடத்துல ஒரு அடியான் வந்து நிற்கும் போது எல்லாம் கேட்பானா, நான் அவன்கிட்ட வந்தனே, பசிக்குதுன்னு சொல்லிட்டு வந்தனே, தர்மம் கேட்டு வந்தனே, எனக்கு உணவு கேட்டு வந்தனே அப்படி அந்த அடியான் கேட்பானா, அல்லா நீ எப்படி அந்த உனக்கு எப்படி பசி வந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ அல்லா சொல்லுவான், அவனிடத்தில் ஒரு ஏழை வந்தானா இல்லையா, அப்போ நீ என்ன செஞ்ச? அவனுக்கு உதவி செய்யலையே. அவனுக்கு நீ உதவி செய்திருந்தால் எனக்கு செய்தது போல அல்லவா? அப்போ நாம் என்ன செய்யணும்? இந்த சமூகத்தில் உள்ள இழிவுகள் நீங்க, சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் போகணும் அப்படின்னா நிம்மதியாக சமூகம் வாழ வேண்டும் சொன்னால் நாம் எதையாவது ஒரு கல் எடுத்து அந்த பக்கம் வச்சுருப்போம். அது என்ன செய்யும்? நாளைக்கு ஒரு விதையை போட்டோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கும். நமக்கே தேவை நாளைக்கு மறுமையில் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே என்ன செய்யணும்? இது போன்ற காரியங்களில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த சமூக அவலம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதும், அவன் கடமையாக்கியவற்றில் நம்ம என்ன செய்யணும்? சரியான முறையில் பின்பற்றக்கூடியவர்களாகவும் அவனுக்கு அஞ்சியலில் வாழ்க்கை அமைத்துக் கொண்டு இந்த உலக அறிவோடு வாழ்வது தான் வெற்றியை தரும், இந்த சமூகத்திற்கான வெற்றியை தரும், நாளை மறுமையில் வெற்றியை தரும் என்று சொன்னவனாக அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்ற உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.